படம் எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங்லாம் தனுஷ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு பயந்த மாதிரியே ஒரு ஃபீலில் இருந்துட்டு இருந்தார். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா லைக் நம்மளோட மண் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம், எல்லாருமே இப்போ ஈஸியாக வித்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு அந்த மண்ணோட புனிதத்தன்மையை காட்டியிருந்தாங்க. அப்புறம் பேங்க் லோன் அந்த இதெல்லாம் பற்றி இது பண்ணியிருந்தாங்க. அமிதாப் பைஜன் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தான் வந்தாங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தது. ஆமாம், அவங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு. பெருசாக அவங்க ரோல் இம்பேக்ட்டும் கொடுக்கல. பட் நல்லா நடிச்சிருந்தாங்க, நடித்த ரோல் வரைக்கும். படத்தில் யாரெல்லாம் அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணாங்க? தனுஷ்க்கு அடுத்தது சுராஜ் சார் இது பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள இதுதான், ஜெயராம் சாரும் கம்மி தான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள தான் நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி படம் வந்து இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, படம் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அப்புறம் போரிங்காக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் என்னடா இந்த படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிலாம் இருக்குது. அப்படி தான் இந்த படத்தை வந்து சொல்லணும். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும், ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி படம் போனாலும் அங்கங்கே ஒரு ஓவருக்கு 2 6 கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்திட்டாங்க. அதை தான் தனுஷ் சார் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கண்டென்ட்டாக இந்த படம் ஜெயிச்சிருக்கு அப்படி சொல்லலாம். படத்தில் இதுக்கு முன்னாடி இந்த துணிவு படத்தில் என்ன சொன்னாங்க, ஒரு பேங்க் ராபரி, மக்கள்கிட்ட இருக்கிற பணம் மக்களுக்கு அப்படிலாம் சில விஷயங்கள் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதிலே சொல்கிறாங்க. இதை தாண்டி என்ன மேட்ருன்னா, இந்த மலையாளம் நடிகர் சுராஜுக்கும் தனுஷ் சாருக்கும் அப்புறம் அதுக்குள்ளே ஜெயராம் சார் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சம்பவம், அதுதான் இந்த படம். சினிமா லவர்ஸ்க்கு இந்த படம் ஓகே ஆவரேஜ், பட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமை தேவை. கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. குறிப்பாக எம்எஸ் பாஸ்கர்னு ஒருத்தர் வராரு. அவர் எம்எஸ் பாஸ்கர் தானான்றதை கண்டுபிடிக்கவே எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் ஆச்சு. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தோற்றம். அவருக்கெல்லாம் பாராட்டு விழா நடத்தணும், அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறார் அவர். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர். உண்மையாக சொல்லணும்னா நல்ல படம் பார்த்த ஃபீலு. என்னன்னு தெரில, போன வருஷம் டிசம்பர் சிறை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நல்ல படங்களை யாரும் பார்க்கறது இல்லையா? மமிதா பைஜு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்கோப் கம்மி தான், மொத்தமே ஒரு 5 சீன் தான் வராங்க. நல்லா இருக்கு. ஆனால் அவங்க ரோல், இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு பொண்ணு இருந்தால் அந்த ஸ்கின் டோன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு டிரெக்டரோட கண்டென்ட்டு அது இந்த படத்தில் ஜெயிச்சிருக்கு. எல்லாமே ப்ளஸ் தான். ஆனால் கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் லேக் இருக்குது. அதை ஈடு கட்டும் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. அசுரன் கேப்டன் மில்லர் படத்துக்கெலாம் என்ன ஒரு சம்பவம் பண்ணார் ஜிவி அண்ணா, அந்த சேம் சம்பவம் தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, ஒரு டீசெண்டாக இருக்குது. என்னென்னா படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், ஆனால் படத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஃபஸ்ட்டு சீன் ரொம்ப முக்கியம் படத்தில். ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து புரியும். படம் எப்படி நல்லா இருந்தது? படம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சுண்ணா. எல்லாருமே பார்க்கலாம், எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். சுராஜோட ஆக்டிங் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். யூத் மூவிலையும் சூப்பராக பண்ணாரு. படத்தை ரொம்ப நல்லா கேரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் சாரோட ஆக்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சுண்ணா. தனுஷ் சாரோட ஆக்டிங்லாம் எனக்கு சொல்ல வேணாம், வேணும் பக்காவா இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் அமிதாப் பைஜன் இருக்காங்க, அவங்களோட அவ்வளோவா வரவே மாட்டாங்க. அவ்வளோ சீன் அவ்வளோவா ஹீரோயினுக்கு ஸ்கோப் இல்லையா பெருசா? ஆமாண்ணா, ஹீரோயின் எதுவுமே இல்லை, அவ்வளோவா 4-5 சீன் தானே, மேக்ஸிமம் 4-5 சீன் வந்திருந்தாங்க. மற்றபடி அப்புறம் தனுஷ், சுராஜ், இவங்க கேஎஸ் ரவிக்குமார், அவங்க 2 பேரை வச்சு தான். ஆமாம், இவங்களை வச்சு தான் படமே போயிடுச்சு. ஆனால் நல்லா இருக்கும்ண்ணா, எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக ஸ்கோர்லாம் எப்படி? பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பக்காவாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு.